திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் திருவக்கரை கொக்கரக்காளி சந்நிதியில் சாம்பான் நிமிர்ந்து கல் போல் அமர்ந்திருந்தான். மற்ற மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். ஏன் சிற்றப்பா, துர்கா கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை? நம்முடைய வழிமுறை தவறா? ராஜராஜனிடம் நாம் ஏன் தோற்று போனோம் சிற்றப்பா? சாயா கேட்டான். இல்லை சாயா, நம்முடைய வழிமுறை மிக உயர்வான வழிமுறை. ரிக் யஜுர் சாம வேதத்தை விட அதர்வண வேதம் வெகு கூர்மையான சக்தி, வெகு விரைவாக செயல்படக்கூடிய ஒரு சக்தி. சூட்சும சக்திகளை அது நமக்கு அருகில் வெகு விரைவில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அதே நேரம் அந்த சூட்சும சக்திகளை திருப்திப்படுத்துவது என்பது எளிதான காரியமல்ல. தவறே செய்யாதிருக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு பலிதமாகின்றன. தவறு செய்துவிட்டால் சகலமும் தலைகீழாக போய்விடுகின்றன. அப்படியானால் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதா சிற்றப்பா? காளிதாசன் அருகே நெருங்கி வந்து நின்று கேட்டான். ஆம் குழந்தாய், நம்முடைய பரம்பரையில் சில தவறுகள் ஏற்பட்டு விட்டன. பெண்கள் விஷயத்தில் சில பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டன. பெண்களும் பலவீனமாகிவிட்டார்கள். இடையராது மந்திர ஜபம் செய்து கொண்டிருக்கிற வீட்டில் கள்ளத்தனம், ஒழுக்கக்கேடு நடந்தால் அந்த வீட்டின் நிலைக்கதவு அசைந்து பிடுங்கப்படும். ஓடுகள் சரிந்து விழுந்துவிடும். துர்வாசனையும் வீசும். அப்படிப்பட்ட சூட்சும சக்திகள் கோபப்படும்படியாக சில விஷயங்கள் நடந்துவிட்டன. என்ன என்பது முக்கியமில்லை. அதர்வன வேதத்தை கை கொண்டு அதில் ஈடுபடுகிறவர்கள் கடும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பதை பெண்களோடு உண்டான தொடர்பு என்று சொல்கிறீர்களா சிற்றப்பா? எந்த பெண்ணோடு என்பதுதான் மிகவும் முக்கியம் சாயா. கணிகைகளிடம் அதர்வன வேதக்காரன் காசு கொடுத்து போய் வரலாம், தன் மனைவியோடும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மாற்றான் மனைவியை தனக்கு இருக்கிற சக்திகளை கொண்டு ஏமாற்றி மயக்கி அவளிடம் செல்வதுதான் தவறு. அவள் வெளியில் நின்று மண்ணை வாரி தூர்க்கின்ற போது வீடு குலைந்து போய்விடுகிறது. அப்படி நம் குடும்பத்தில் யாராவது செய்து விட்டார்களா? சாயா கன்னத்தில் கை வைத்து கேட்டான். ஆமாம், அப்படி செய்து விட்டார்கள். யார் சிற்றப்பா? யார் என்பது முக்கியமில்லை சாயா, நீ செய்யக்கூடாது என்பதுதான் இதில் முக்கியம். என்ன நடந்தது சிற்றப்பா? விரிவாகத்தான் சொல்லுங்களேன். காளிதாசன் வெகு அருகே வந்து கேட்டான். வெகு நாளைக்கு முன் உடையார்குடி முழுவதும் நமது சொல் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பிரம்மாரிதிராயர் என்கின்ற பட்டத்தோடு கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசராக ரவிதாசர் கொலுவீற்றிருந்த பொழுது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயலும் தோட்டங்களும் நமக்கு சொந்தமாக இருந்த பொழுது நாம் எது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க உடையார்குடியும் சுற்றுப்புற மக்களும் தயாராக இருந்த பொழுது நம் முன் மண்டியிட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அரசரும் அரசரின் துணைவியாரும் வரும்பொழுதும் இங்கே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டன. அரசியாரின் துணைவியாருக்கு ஏதோ மனக்கசப்பு இருந்திருக்கிறது. உத்தம சோழருக்கு 5 மனைவிகள். 5 மனைவிகளுக்குள்ளும் பிணக்கு இருந்திருக்கின்றது. அதில் 4வது மனைவியும் மிகவும் வேதனைப்பட்டு நம் குடும்பத்தில் ஒருவனிடம் வந்து இதை தீர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாள். சேர தேசத்தைச் சேர்ந்த அந்த அழகிய பெண்ணின் மனதை பறிக்கொடுத்து அவளை மயக்கமடைய செய்துவிட்டு அவளை கபலீகரம் செய்து விட்டான். யார் என்ன செய்ய முடியும் என்கின்ற அகம்பாவம், எதுவும் செய்ய முடியாது என்கின்ற திமிர் விழித்து எழுந்து அந்த பெண்மணி பயந்து போய் எவருக்கும் சொல்லாமலேயே தனியே போய்விடுவாள் என்ற எண்ணம் அவனிடம். அவள் அவ்விதம் நடந்து கொண்டு விட்டான். ஆனால் விழித்து எழுந்த பிறகு அந்த பெண்மணி மன்னரிடம் சொல்ல மன்னர் கோபப்பட அவள் உங்களுக்கு விஷம் கலக்க துணிந்தாள், எனவேதான் அவளுடைய உடம்பில் இருக்கிற பொறாமையை வஞ்சனையை வெளியேற்ற கருதி அப்படி செய்தேன் என்று சொல்லிவிட்டான். அவள் இல்லை என்று சோழ தேசத்தின் மீது சத்தியம் செய்தார்கள். அந்த பெண் மீது அபாண்டமாக பழியும் சொன்னார்கள். உத்தம சோழர் தன் மனைவியை ஒதுக்கி வைத்து விட்டார். அந்த தெருவில் நின்று அவள் நம் வீட்டின் மீது மண்ணை வாரி வாரி வீசினாள். அவள் அப்படி மண் வீசிய 7வது வருடம் நம்முடைய வீடு நம்மிடமிருந்து பறிபோயிற்று. உங்களுடைய அண்ணா ரவிதாசர் எதுவும் சொல்லவில்லையா சிற்றப்பா? பரமேஸ்வரனின் மகளான காளிதாசன் கேட்டான். வேகமாக நடவடிக்கை எடுத்தால் குடும்பம் பிளவுபட்டுவிடும், கட்டுக்கோப்பு உடைந்துவிடும். ஒரு குடும்பமாய் ஒற்றுமையாய் இருக்கிற பொழுதுதான் சோழ தேசத்தின் அரசியலையே நாம் ஆட்டி பார்க்க முடியும். சோழ மன்னரை காலில் வந்து விழ வைத்தது சோழ தேசத்தின் மன்னருக்கு எதிராக இருப்பவர்களை ஓரமாக வைக்க முடிந்தது. இந்த கட்டுக்கோப்பு கலையக்கூடாது என்று பெரிய மனது செய்து தவறு செய்தவரை மன்னித்து விட்டார். மந்திர உச்சாடனம் செய்கிறவன் பெண் சாபத்தை பெறவே கூடாது. வேறு விதமாக சொல்வது என்றால், ஒரு குடும்பத்தை நிர்மூலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த குடும்பம் பெண் சாபம் பெற்றால் போரும். அந்த குடும்பம் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அந்த 3 பேரும் சாம்பனை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள்.
சாயா பளிச்சென்று முகமலர்ந்தான். முகமலர்ந்த சாயாவை சாம்பன் உற்று பார்த்தான். எனக்கு புரிந்துவிட்டது சித்தப்பா, சாயா உரத்த குரலில் சொன்னான். எதனால் நம் குடும்பம் அழிந்ததோ அதனாலேயே சோழ சாம்ராஜ்யத்தை மறுபடியும் அழிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். மாமன்னர் ராஜராஜ சோழனின் குடும்பத்தை நிர்மூலம் செய்த ஒரு பெண் இங்கு தேடி வந்திருக்கிறார். சரியா சிற்றப்பா? சாம்பன் சிரித்தான். மெல்ல கை நீட்டி அவன் தலையில் கை வைத்து ஜெய விஜயி பவ என்று குரல் கொடுத்தான். நீ கெட்டிக்காரன், நீ சொல்வது சரி. நாம் கொல்லிமலையில் யாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் படைகளை திரட்டி நம்முடைய தலைவர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தண்டிக்கப்பட்டதற்கு, நம் குடும்பத்து பெண்களும் கிழவர்களும் குழந்தைகளும் தெருவில் அடித்து விரட்டப்பட்டதற்கு பழி வாங்க முடியாது. நமக்கு அந்த வலிவு இல்லை.